முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதி பேசியிருக்கிறாங்க. அது கருணாநிதி எல்லாம் பேசல. அது எப்படி பேசினாங்க சொன்னீங்கன்னா அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு, தீவிரவாதி பயங்கரவாதின்றாரு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு சர்ச்சை வந்தது. அதை தவிர்த்து கருணாநிதி முஸ்லீம்கள் தீவிரவாதி, முஸ்லீம் பயங்கரவாதின்னு சொல்லி பேசினார்னா பேசணும். இதுக்கு முன்னாடி இருந்த சில தலைவர்கள் முஸ்லீம்கள் தீவிரவாதின்னு சொல்லி கலைஞரே எங்ககிட்ட சொன்னார் அப்படின்னு பாக்கர் பேசியிருக்காப்புல. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்க தவிர சட்டமன்ற அவக்குறிப்பில் இருக்கிற மாதிரி தீவிரவாதின்னு சொன்னாருன்னா இல்லை. தாவேக்கா சூப்பர், இதுதான் நான் சொல்கிறேன். திமுக துரோகின்னா நான் சொல்லுவேன் துரோகின்னு, நீ சொல்லாதேன்ற. நீ இருக்கிற இடம் எப்படி? ஏன்னா அதை விட மோசமாக சித்தரிச்சு முஸ்லீம்கள் தீவிரவாதியோ பயங்கரவாதியோ சமூகத்தில் அது பாகிஸ்தானே வந்தவங்க அந்த மாதிரி தானே. ஒரு பாகிஸ்தான் ஏன் துப்பாக்கி படத்தை நீங்கள் பாருங்கள், பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்களா? அதுக்கப்புறம் நடிச்சியா நீ? அதுக்கப்புறம் பீஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக ஜனநாயகம் படத்தில் கூட முஸ்லீம் தீவிரவாதி மாதிரி தான் எடுத்திருக்கேன். முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் வந்த படம், ஆனதுக்கப்புறம் வந்த படம். அவ்வளோ வன்மம் உன்னுடைய தலைவன் கிட்டேயே இருக்கு. நீ ஏன்னா திமுகவை சுற்றி காட்டுற? ஏதோ அழுகுறாங்கோ, கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகுன்ற மாதிரி உன் தலைவன் உனக்கு அழகுன்னு பாடினேன் இல்லையா? அந்த மாதிரி பாடி இறஞ்சி தின்னுட்டு போன்ற நான். அதை நம்ம எதனா சொல்ல போகிறோமா? முழுக்க முழுக்க பிஜேபி தான் தாவே கவிதைக்கு. எந்த அடிப்படையில் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி ஒட்டுமொத்த சிஸ்டமே இன்றைக்கி கிறிஸ்டினாட்டிக்கிட்ட போயிருக்கு, கிறிஸ்டினாட்டி மிஷினரிக்கிட்ட. அப்புறம் எப்படி பிஜேபி இருக்க முடியும்? ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தலா ரஹீம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வாங்க. சட்டப்பேரவையில் பல்வேறு விவாதங்கள், பல்வேறு விஷயங்களை பேசுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக எம்எல்ஏ முஸ்தபா அவர்கள் நேற்றைய தினம் பேசிய பேச்சு, முஸ்லீம் தீவிரவாதிகள்னு கருணாநிதி சட்டமன்றத்திலே 5 முறை பேசினார் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைகளை கிளப்பியிருக்கிறார். அதுக்கப்புறம் இஸ்லாமிய தரப்புகள்லையும் சில வீடியோக்கள் எடுத்து போடுறாங்க, அவங்களும் சில ஆதாரங்கள்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செயல்படக்கூடியவராக இருக்கீங்க. நேற்றைய அந்த எம்எல்ஏவுடைய பேச்சை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. தொடர்ந்து கலாச்சார விவாதம்ன்றீங்களே, எங்கே விவாதம் நடக்குது? காமெடி தான் நடக்குது. அதை கடி ஜோக்குன்னுவாங்களா, அந்த மாதிரி தான் பார்க்க வேண்டியது. எங்கே விவாதங்கள் என்ன நடந்தது? அன்றைக்கி கூட செந்தில் பாலாஜி ஒரு நல்ல இஷ்யூ எடுத்தார், கரண்ட்டு இது மின்சார கட்டண உயர்வை பற்றி. உடனே நீங்கள் கரூர் அப்படின்னு சொல்ல, இவர் சங்கின்னு சொல்ல, அவர் பாத்ரூம்னு சொல்ல, விஷயமே மாற்றி போயிட்டாங்க. அது எனக்கு உண்மையில் வருத்தப்படக்கூடிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி மின்சார கட்டணம் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் நடுத்தர 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறவங்கலாம் பயங்கரமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் மின்சார கட்டணம் யூனிட்டுக்கு இவ்வளோ ஏற்றுவாங்கன்னு தெரியும். இப்போ ஏற்றுறேன்னு சொல்லவே இல்லை, சொல்லாமல் இவ்வளோ ஏற்றிட்டு இருக்காங்க. இதை பற்றி அந்த மின்சாரத்துறை அமைச்சரும் தமிழக அரசும் சரியான விளக்கமே கொடுக்கல. நாசமாக இப்போ கட்டுறா அப்படின்றானுங்க, கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லா நடுத்தர குடும்பங்களும் நீ கட்டிகிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? அது போன்ற விவாதங்கள், ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல கலாச்சார விவாதம் இல்லாம். இது என்னடான்னா, இது உண்மையில் பார்த்தீங்கன்னா இது ஜிங்சா வேலை தான். ஒருத்தன் பாட்டு பாடுறான், இன்னும் டான்ஸ் மட்டும்தான் ஆடல, சொல்ல முடியாது. நாளைக்கு விஜயே திடீர்னு டான்ஸ் ஆடினா கூட அப்போ தலைவர் டான்ஸ் ஆட நம்மளும் டான்ஸ் ஆடலான்னு ஆடக்கூட வாய்ப்பு இருக்குது. சட்டமன்றங்கள் அந்த மரபுகள் கொஞ்சம் கூட மதிக்கப்படுறதில்லை. ஏதோ நடந்துட்டு இருக்காங்க. என்ன பேசணும்னு தெரியாமல் பேசுகிற அமைச்சர்கள் பேசுனதையே பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் சபாநாயகருக்கே, அவங்க கட்சிக்கார சபாநாயகருக்கே பிடிக்காமல் அவைக்கு உறுப்பிலேருந்து நீக்கிறாரு. இன்னொரு அமைச்சர் பாஜகவை பற்றி பேசுகிற இன்னொரு அமைச்சர் அதை அவைக்கு உறுப்பிலேருந்து நீக்குங்கன்னு சொல்கிறாரு. மோடிங்கிற பேரையும் அமித்ஷாங்கிற பேரையும் நீக்குங்க. அதெல்லாம் சபாநாயகர் முடிவு பண்ண வேண்டியது. யாருடைய எந்த பேச்சை நீக்கணும், எந்த பேச்சை நீக்கக்கூடாது. ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சர் சொன்னதை நீக்குங்கன்றாரு. அப்போ இந்த மாதிரி காமெடியெல்லாம் வேறு இதுக்கு முன்னாடி சட்டமன்றங்கள் நம்ம திமுக ஆட்சியிலையும் பார்த்துருக்கோம், அதிமுக ஆட்சியிலையும் பார்த்துருக்கோம். இது போன்ற ஒரு கொடூரமாக நடந்ததில்லை. இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொன்னால் இது கலாச்சார விவாதம், ஏதோ ஒரு டைம் பாஸ் பண்ணுற மாதிரி நடக்குது சட்டமன்றங்கள். இப்போ இதில் இந்த முஸ்தபாவுடைய கேரக்டர் புதுசு. ஏன்னு சொன்னால் சேரும் இடம் எப்படியோ சேர்ந்தவன் நிலையும் அப்படின்வாங்க இல்லையா? கூத்தாடி கூட சேர்ந்தால் நம்மளும் கூத்தாடணும்னு தோணும் இல்லைங்களா? இன்றைக்கி தமிழக முதலமைச்சர்
அதான் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். கூத்தாடின்னு அவரே சொல்லியிருக்காரு. கூத்தாடின்னா தவறான வார்த்தை இல்லைன்னு இதே விஜய் பேசியிருக்காரு மேடையில். அதனால நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அவர் பேசிய அந்த கருத்து அதுதான் சட்டமன்றத்தில் கருணாநிதி 5 முறை முஸ்லீம் தீவிரவாதிகள்னு சொன்னார். அது கருணாநிதி எல்லாம் பேசலை. அது எப்படி பேசுனாங்கன்னு சொன்னீங்கன்னா 1997 நவம்பர் கலவரம் நடக்குது. அந்த கலவரம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா முஸ்லீம்கள் ஒரு 19 பேர் கொல்லப்படுறாங்க கோயம்புத்தூரில். முஸ்லீம்களுடைய சொத்துக்கள்லாம் சூறையாடப்படுது. உடனே என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு வருது. என்ன கொந்தளிப்பு, இவ்வளோ பெரிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்திருக்கு அப்படின்னும் போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஜமாத்துகள்லாம் சேர்ந்து முதல்வருக்கு கடிதம் அனுப்புகிறாங்க. இந்த கலவரத்துக்கு முழு மூல காரணம் வந்து காவல்துறை அதிகாரி மாசானமுத்து தான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மாசானமுத்துன்ற அதிகாரி தான், இவர் தான் காரணம் அதுக்கு, இவர் தான். அதனால தான் வந்து ஒரு 8-9 பேர் வந்து துப்பாக்கி குண்டுக்கே பலியாயிருக்காங்க. போலீஸுடைய துப்பாக்கி குண்டுக்கே பலியாயிருக்காங்க. கலவரத்தை அடக்கிறேன்னு சொல்லி முஸ்லீம்கள் சுட்டு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் கருணாநிதிக்கு அனுப்புகிறாங்க. அப்போ முதல்வர் கலைஞர் இருக்கார், அவருக்கு அனுப்புகிறாங்க. இந்நிலையில் என்ன ஆச்சுன்னா ஹிந்து இது போன்ற சில எக்ஸ்பிரஸ் போன்ற ஆங்கில பத்திரிகை தமிழ் ஊடகங்கள் எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா அதாவது தீவிரவாதத்துக்கு துணை போகுதா கருணாநிதி அரசு அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்டிக்கிள் எழுதுகிறாங்க. ஏன்னா போலீஸுக்கே வந்து பாதுகாப்பு இல்லை, என்னென்னா அது போலீஸ்கார் செத்துட்டாருன்றதுக்காக அதை வச்சு சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி ஆர்டிக்கல் எழுதுனேன். எப்போவுமே திமுக வந்து அது கலைஞராக இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அரசுக்கு எதிராக எதுனா நடந்தாலும் உடனே பல்ட்டி அடிச்சிடுவாங்க அவங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே இப்போ இதுக்கு வந்து அதாவது திமுக என்ன நினைக்குதுன்னா இப்போ இதுக்கு நம்ம முஸ்லீம்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது. ஏன்னா முஸ்லீம் நமக்கு தான் ஓட்டு போடுவான்னு தெரியும் திமுகவுக்கு. எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டாங்க, அவனுக்கு நமக்கு தான் ஓட்டு போடுவானுங்க. அதனால் என்ன பண்ணுறாரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் வந்து என்ன பண்ணுறாரு போடுறாருன்னு சொன்னால் மாசானமுத்து அதாவது தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிய போலீஸ் அதிகாரி மாசானமுத்துக்கு டிஐஜியாக ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. அதாவது தங்கள் மீது உள்ள குறை இந்த ஊடகங்கள் எழுதுனாங்களே ஆர்டிக்கலு போலீஸ் விரக்தியாக இருக்குது வெறுப்பாக இருக்குது திமுக அரசு மீது அப்படின்னாங்க இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறாரு இவர் மாசானமுத்து எந்த அதிகாரியை நீக்க சொல்லி முஸ்லீம்கள் கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த அதிகாரியை வந்து ப்ரொமோஷன் கூட கொடுக்கலாம். ஆனால் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிய அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் சொன்னார் பார்த்தீங்களா, அது ஒரு தப்பு. ஓகே அடுத்தது நம்ம ஆல்ரெடி அருணா சிறையில் வந்து 98 கலவரம் நடக்குது. சிறையில் கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னத்துக்காக அந்த கலவரம் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த கலவரம் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு அடிச்சுக்க முஸ்லீம்கள் சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை 100 நாள் அடித்து போட்டுறாங்க. டெய்லி அடிக்கிறது போட்டுருது, டெய்லி போட்டுருது திமுக ஆட்சின்னா. அப்போ நானும் ஜெயிலில் இருக்கேன். அப்போ என்ன காரணம் சொன்னீங்கன்னா அப்போ பாஜக கூட திமுக கூட்டணி. பாஜக கூட திமுக கூட்டணி. அப்போ திமுக கூட்டணி என்பது திருச்சியில் வந்து டாக்டர் ஸ்ரீதரன் என்பவர் கொல்லப்படுறாரு. அவர் கொல்லப்பட்டாருன்னு சொன்னால் அவர் குற்றவாளி யாருன்னு பிடிச்சி அவரை கைது பண்ணுறதோ இல்லை அவரை அடித்து கை கால் உடைக்கிறதோ அவரை சிறைப்படுத்துறதோ இல்லை துப்பாக்கியால் சுட்டு கூட கொல்லலாம். அவரை யார் கைது பண்ணாங்களோ அவங்கள. அது நடந்த உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னால் அப்போது ரங்கராஜன் குமாரமங்கலம் திருச்சியில் உங்களுக்கு தெரியும் எம்பியாக ஜெயிச்சார். திமுக பாஜக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக நின்று ஜெயிச்சார் ரங்கராஜன் குமார். அவர் அத்வானி கிட்ட போய் சொல்கிறாரு என்னென்னு இதேமாரி வந்து முஸ்லீம் தீவிரவாதிகளால் என்னுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த டாக்டர் ஸ்ரீதர் கொல்லப்பட்டார், முஸ்லீம் டெரரிஸ்ட் தான் அதை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அத்வானி கிட்ட சொல்ல. அத்வானி முரசொலி மாறன்கிட்ட கூப்பிட்டு சொல்ல, முரசொலி மாறன் கலைஞர்கிட்ட சொல்லி கலைஞர் வந்து ஆலடியார்னா கிட்ட அதை ஒப்படைக்கிறாங்க. அந்த இது ஆலடியார்னா என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் டாக்டர் கேவிஎஸ் மூர்த்தின்னு சொல்லிட்டு பல வருஷம் 98 நடந்தது, இன்னும் கூட பேர் பாருங்கள் கரெக்டாக வருது பாருங்கள் எனக்கு. கேவிஎஸ் மூர்த்தின்ற ஒரு டிஐஜி சிறைத்துறை ஐஜியை நியமனம் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த 98 வந்து ஒரு பேட்ச் புதுசாக தென் மாநில இளைஞர்கள் அடங்கிய ஒரு குழுவை நியமனம் பண்ணி ஒரு 18-20 வயசு பசங்களை வந்து வார்டர்ஸாக எடுத்து அவங்கள கொண்டு ஏன்னா பழைய வார்டருங்க எங்களை அடிக்க மாட்டாங்கன்ட்டு புதுசாக வார்டரை வச்சு நியமனம் பண்ணி அப்போ தான் இந்த ஜெயக்குமார்ன்ற ஒரு டெப்டி ஜெயலலிதா தலைமையில் வந்து சென்னையில் அதேமாதிரி சென்னை திருச்சி கோயம்புத்தூர் வேலூர் இதே போல் எல்லா சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை டெய்லி அடிக்கிறது போட்டுரு. அதுலேயும் சென்னையில் வந்து என்னென்னா இப்போ நான் அல்லுமா தலைவர் பாஷாவை இமாம் அலி முக்கியமான நபர்கள் இருக்குன்னு சொல்லிட்டு 100 நாளைக்கு மேலே மற்ற இடத்துலாச்சும் ஒரு 4-5 நாளைக்கு அடித்து விட்டாங்க. எங்களை மட்டும் டெய்லி காலையில் திறக்கிறது அடிக்கிறது பூட்டிடுது. வெறும் நிர்வாணமாக தான் இருந்தோம். 100 நாள் நிர்வாணம் 3 மாதம் 100 நாள் நிர்வாணமாக தான் இருந்தோம். இந்த கொடூர சம்பவத்தை ஆலடியார்னாவே தலைமை தாங்கி நடத்துகிறார். இது சட்டமன்றத்தில் விவாதம் ஆகும்போது அவரும் என்ன சொல்ல தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் தான் நாங்கள் அதை பண்ணுறோம்.
அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, தீவிரவாதி பயங்கரவாதின்றார். அப்போ அந்த நேரத்தில் ஒரு சர்ச்சை வந்தது. அதை தவிர்த்து கருணாநிதி வந்து முஸ்லீம்கள் தீவிரவாதி, முஸ்லீம் பயங்கரவாதின்னு சொல்லி பேசினார்னா பேசலை. ஆனால் இப்படி நடந்தது. அதாவது 97 கலவரத்துக்காக மாசானமுத்து என்கின்ற ஒரு டிசியை டிஐஜியை ப்ரொமோட் பண்ணிவிட்டு பயங்கரவாதம் தீவிரவாதம் பேசுகிற கலைஞர், இந்த பக்கம் ஆலடியார்னா வந்து இந்த விஷயத்துக்காக பேசுகிறேன், எங்களை அடித்த விஷயத்தை நியாயப்படுத்துக்காக பேசுகிறேன். அது சட்டமன்றத்தில் கொஞ்சம் கசகசப்பாக இருந்து, அது மட்டும்தான் சட்டமன்ற குறிப்புகள் இருக்கும். சில விவாதங்கள் தந்தி பேப்பர் ஆதாரங்கள், அந்த பேப்பர் ஆதாரங்கள்னு சில விவாதங்களை கொண்டு போய் பார்க்குறாங்க, வச்சு பேசுகிறாங்க, தீவிரவாதின்னு பேசுகிறேன். இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த சில தலைவர்கள் வந்து முஸ்லீம்கள் தீவிரவாதின்னு சொல்லி கலைஞரே எங்ககிட்ட சொன்னார் அப்படின்னு பாக்கர் பேசியிருக்காப்புல. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்க தவிர சட்டமன்ற அவக்குறிப்பில் இருக்கிற மாதிரி தீவிரவாதின்னு சொன்னாருன்னா இல்லை. ஓகே ஓகே, இதுதான் நடந்தது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் கரெக்டு, திமுகவை எதிர்க்க வேண்டியது தான், இல்லைன்னு சொல்ல. அப்படியெல்லாம் ஏன் பேசுனேன்னு சொல்லி கேட்குற கேள்வி சரிதான். ஓகே, யார் கேட்குறது? சார் ஒரு இஸ்லாமியர் தானே அவரும், இஸ்லாமியர்லேயே வந்து நீ தான் வந்து இருக்கக்கூடிய தலைமை எப்படியாப்பட்ட தலைமை? முஸ்லீம்களை தீவிரவாதியா பயங்கரவாதியா சமூக விரோதியா பொது தளத்தில் காட்டினது உன்னுடைய தலைவன்டா திரைப்படங்களில். அதை கண்டிக்க உன்னால தில்லு இருக்கா, திராணி இருக்கா உன்னால? அது திரைப்படம், அது திரைப்படம் தானே. திரைப்படத்தை விட இது ஒன்றும் பெருசு இல்லையே, திரைப்படம் தானே. ஏன்னா தமிழ்நாட்டில் திரைப்படத்தை திரைப்படமாக பார்த்துட்டு கடந்து போகிறது இல்லைல்ல எவனுமே. சொல்லுங்கள், திரைப்படத்தை திரைப்படமாக பார்த்து போயிருந்தான்னு சொன்னால் நீ எப்படி முதல்வர் ஆகிருப்ப? சொல்லுங்கள் சார். அப்போது நீ இருந்துக்கிட்டு நீ இது பேசினா இது அருகதை இல்லை. நீ இது வெளியும் சிறைவாசிகளுக்காக ஏதாவது ஒரு கூட்டத்தில் முஸ்தபா பேசியிருப்பானா? இல்லை உங்களை மாரி விவாதங்கள் நடந்துக்கும் போது எதனா முஸ்தபா ஒரு தடவை பேசியிருப்பானா? எதுவுமே பேசணும். திடீர்னு என்னன்னா இப்போ தாவேக்காவுக்கு அந்த கிரெடிட் வாங்கி கொடுக்கணும். திமுக துரோகி, தாவேக்கா சூப்பர். இது நான் சொல்கிறேன். திமுக துரோகின்னா நான் சொல்லுவேன் துரோகின்னு, நீ சொல்லாதேன்ற. நீ இருக்கிற இடம் எப்படி? ஏன்னா அதை விட மோசமாக சித்தரிச்சு முஸ்லீம்கள் தீவிரவாதியா பயங்கரவாதியா சமூக தளத்தில். அது பாகிஸ்தானே வந்தவங்க அந்த மாதிரி தானே. இப்போ ஒரு பாகிஸ்தான் ஏன் துப்பாக்கி படத்தை நீங்கள் பாருங்கள், பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்களா? துப்பாக்கி படத்தை பாருங்கள், அது ஸ்லீப்பர் செல் மாரி கான்செப்ட் கொண்டு வந்துட்டு இங்கே வந்து பங்க் கடையில், டீ கடையில், அந்த கடையில், இந்த கடையில் எல்லாமே வேலை செய்வாங்க. திடீர்னு உத்தரவு பாகிஸ்தான்லேருந்து வரும், இவங்க போய் குண்டு வைப்பாங்க. அது அப்போ போலீஸை கூட வரும், போலீஸை கூட ஒரு கொண்டு வருவாங்க. அப்போ இது என்ன? இது எந்த அளவு கான்செப்ட் இது கொண்டு வந்திருக்கேன்? இது விஷமத்தனமானது. உயர்நீதிமன்றம் நீதியரசர் பானுமதியும் சசிதரனும் கடுமையாக கண்டித்து இனி இது போன்ற திரைப்படங்கள் எடுத்தால் இது போன்ற ஹீரோக்களை கைது பண்ணணும்னு சொல்லி தீர்ப்பு சொன்னாங்க. சரி, நான் அந்த வழக்கு கூட உங்களுக்கு தொடர்புள்ளவராக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் நம்மளுமே பேசியிருக்கோம். துப்பாக்கி பட விவகாரத்தை நீங்கள் வழக்கு போட்டதான் எனக்கு ஞாபகம். அதில் என்ன நடந்துச்சு? அந்த பானுமதி அவங்களுடைய தீர்ப்புகளை என்ன நடந்துச்சு? அதாவது நீதியரசர் பானுமதியும் சசிதரனும் வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துட்டாங்க. நீங்கள் போட்ட வழக்கு? நான் போட்ட வழக்கு தான். விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு 4 முறை உயர்நீதிமன்றத்தில் அந்த படம் திரையிடப்பட்டது. பானுமதி சாதாரணமான ஆள் இல்லை, ஒரு விஷயம் எடுத்தால் கரெக்டாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பானுமதியும் சசிதரனும் ஃபஸ்ட்டு நீ எடுத்த படத்தை போடுன்னாங்க, போட்டாங்க. அப்புறம் நீ நீக்கிட்டேன்னு சொல்லி அந்த காட்சியை போடுன்னாங்க, புரியுதுங்களா? அப்புறமா மறுபடியும் இப்போ நீக்கிட்டு வெளிவரக்கூடிய படத்தை போடுனாங்க. இப்படி வந்து அவங்க விடலை, அவங்க சாதாரணமாக அந்த டீமை. அவங்கள வந்து ஏன் சொன்னால் அந்த திரைப்பட குழுவினர் வந்து நீதிபதி வேலை வாங்கினா முடியல. வழக்கு எங்கள் வழக்கினர் வாங்கினோன்னா சங்கர்சுப்பு உங்களுக்கு தெரியும். ஆமாம், உயிரை போனால் வேலை போக மாட்டார் அவர். அவர் வாங்க முடியாது. எங்கிட்ட வந்து பேசி சரி பண்ணலான்னா முடியல. சமுதாய அமைப்புகள் தலைவர்களெல்லாம் சரி கட்டிட்டாங்க. எல்லோரும் வந்து நாங்கள் போராட்டத்தை வாபஸ்ன்னு சொல்லிட்டு, அவனுக்கு போராடவே இல்லை, நான் தான் போராடினேன், நான் தான் கோர்ட்டுக்கு போனேன். ஆனால் அவங்க வாபஸ்ன்ட்டாங்க. அன்றைக்கே சமுதாய அமைப்பு தலைவர்கள் சரியாக இருந்திருந்தாங்கன்னா இந்த விஜய்க்கு அன்றைக்கே வேட்டு வச்சிருக்கலாம். எல்லாமே வாபஸ் ஆகிட்டாங்க. அப்போ நீதியரசன் படத்தை விசாரிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, இது போன்ற படம் ஏன் நீங்கள் ஒரு வன்மத்தோடு எடுத்துட்டேன்? இல்லை, அது ஒரு நடக்கிறது தான் வச்சு குண்டு வைக்கிறதெல்லாம் நடக்குது இல்லையா? அப்போ எங்கிட்ட நான் சொன்னேன், இப்போ நீங்கள் இவங்க எடுக்கிறது கரெக்டு தான் மேடம், குண்டு வைக்கிறது வைக்கிட்டோம், எடுக்கட்டும் வேணும்னு சொல்ல. ஒரு கலவரம் நடந்து அதை பதிலடியாக குண்டுவெடிப்பு நடக்குது. அந்த கலவரத்தை காட்டாமட்டும் இது மட்டும் காட்டுறாங்களே, இதுதான் எனக்கு வன்மம் தெரியுது உங்களுடைய செயலுன்னு. அப்போ அவங்க நீதியரசர் அதை கேட்டாங்க முருகதாஸ் கிட்ட. அவங்க நீதியரசர் முருகதாஸ் கிட்ட கேட்குறாங்க, வாட் மீனிங் ஆஃப் ஸ்லீப்பர் செல்லுன்னு கேட்குறாங்க. பேபேன்னு கீழே பார்க்குற மேலே இவனுக்கு தான் காப்பி அடிச்சு தானே கதை எழுதுறானுங்க. பேபேன்னு பார்க்குறான். அப்புறம் நான் சொன்னேன், என்ன சொல்லுங்கள் நீங்கள், என்ன அது ஸ்லீப்பர் செல்லுன்னா செப்டம்பர் 11 அமெரிக்காவில் அட்டாக் நடந்தது மேடம். அவன் அதை வச்சு ஒருத்தன் ஒரு ஆங்கில நாவல் ஒன்று இருக்குது ஸ்லீப்பர் செல்லுன்னு, அதை காப்பி அடித்து இவனுக்கு படம் எடுத்துருக்காங்க மேடம். ஏய், நீ டைரக்டரா அவன் டைரக்டரா யான்னு கேட்டது அந்த அம்மா கேட்டது.
இது இது ஹைகோர்ட்டில் நடந்த விஷயம். நம்ம வழக்கறிஞர் நீதியரசர் சசிதரனும் பானுமதியும் கடைசி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தீர்ப்பு இது போன்ற படங்கள், இது போன்ற மாஸ் ஹீரோக்கள் எடுத்தாங்கன்னா மாஸ் ஹீரோக்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சமூகத்தை, குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை வந்து இப்படி வந்து ஒரு வன்மமாக காட்டக்கூடாது, காட்சிப்படுத்தக்கூடாது. ஏன்னா திரைப்படங்களை திரைப்படமாக பார்த்துட்டு போகிறது இல்லைன்னு சொல்லி மனுதாரர் சொல்கிறாரு. என்ன, நான் தான் சொன்னேன், திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கன்னு சொல்லி சசிதரன் சொன்னார் நீதியரசு. அப்போ நான் சொன்னேன், திரைப்படத்தை திரைப்படமாக பார்த்துட்டு போயிருந்தால் எம்ஜிஆர் முதல்வராக இருக்க மாட்டார் சாரின்னு சொன்னேன். அங்கே வழக்கறிஞர் விட்டு என்னை பேச வச்சாங்க, நானும் பேசினேன். எம்ஜிஆர் முதலமைச்சராக மட்டும் கரெக்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க தீர்ப்பில் அதை சொல்கிறாங்க, திரைப்படத்தை திரைப்படமாக பார்த்துட்டு போகக்கூடிய மாநிலம் தமிழகம் இல்லை. அதனால் திரைப்படங்களில் ஒரு சமூகத்தை, குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை நீங்கள் வந்து ஒரு 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 பயங்கரவாதி, தீவிரவாதி மாரி காட்சிப்படுத்துவது மிகப்பெரிய தவறு. இனி இது போன்ற நிகழ்வுகள் நடந்ததுன்னா அவர்கள் கைது பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு இது வெளியிடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நாங்கள் சென்சார் போர்டில் திருத்துறோம், அது மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க சென்சார் போர்டில் இதை கண்டிஷன் கொண்டு வாங்கன்னு. அந்த நேரத்தில் வந்து ஒரு சீன் போட்டு போயிட்டாங்க சென்சார் போர்டு. அந்த சமயத்தில் விஜயோடைய அப்போ எஸ்ஏசி இந்த படம் குறித்து சில கருத்துக்கள் சொல்கிறதா சொல்கிறாங்களா, அது எந்த அளவுக்கு உண்மையானது? அதான் சொல்கிறேன். அதாவது விஜய் இந்த படம் இப்படி வருதுன்னு தெரிஞ்ச உடனே நான் அப்போ 2011 நான் விடுதலை ஆகிட்டு ஒரு 17-18 வருஷம் சிறையில் இருந்து விடுதலை ஆகிட்டு வெளியே வந்து ஒரு கட்சியை கட்டமைப்பு வச்சுருக்கும்போது இந்த பிரச்சனை ஆச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம உள்ளேருந்தே பார்த்தோம். இந்த விமர்சனங்கள்லாம் பார்க்கும்போது ஏன்னா எந்த அமைப்பும் இதை எதிர்ப்பு தெரிவிக்காம அமைதியாக இருக்காங்க. அப்போ நாங்கள் வெளியே வந்து இருக்கும்போது இந்த இது காட்சி வந்த உடனே நாங்கள் அது எதிர்ப்பு, அதாவது விஜய் வீடு முற்றுகைன்னு சொல்லி போட்டோன்னே என்ன ஆச்சுன்னு சொன்னால், உடனே அப்போ தான் இந்த இஸ்லாமிய கூட்டமைப்புன்னு ஒன்று கூடுறாங்க. அதில் என்னையை சேர்க்காம இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா அமைப்பும் ஒன்று கூடி ஹோட்டல் அசோகாவில் மீட்டிங் போடுறாங்க. இவங்களா போய் வாலண்டியர் யாரை கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் தானுவை கூப்பிட்டு வர்றாங்க. அப்புறம் இயக்குனர் முருகதாஸ், எஸ்ஏசி எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதேமாரி நாங்கள் சில காட்சிகள்லாம் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே இவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அதாவது இஸ்லாமிய கூட்டமைப்புன்னு ப்ரெஸ் மீட்டு. அதாவது இந்த படத்தை வந்து எதிராக நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோன்னு இருந்தோம். அதனால் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணுன்னா அப்படி அந்த படத்தில் எதுவும் சரியாக இல்லை, ஆனால் நாங்கள் அதை வாபஸ் வாங்கியிருந்தோம் போராட்டம் அப்படின்னு. இவங்க போராட்டமே அறிவித்து நான் புரியுதுங்களா. அப்போ தான் அந்த குழுலேருந்து ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, பாய் அந்த போராட்டம் பண்ணாதீங்க, வாபஸ் பண்ணி வாங்க, விஜய் வீடால் முற்றுகை போடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்போ கேட்டால் பிஸ்மில்லான்றதெல்லாம் எடுத்துட்டாங்க, எங்கள் குரான்லேருந்து எடுத்துட்டாங்களா, என்னவா எப்படி பேசுகிறேன், டே வைடா வேணேன் அப்படின்னு. எனக்கு கோபம் வந்துச்சு. போராட்டம் நான் எடுத்துருக்கு சிலிப்பர் செல் என்ற கான்செப்ட் எடுத்து முஸ்லீம்களே, அதுவும் நடுத்தர குடும்பம், ஏன்னா எந்த ஒரு சமூகமும் நடுத்தர குடும்பம்னா போராட்டத்தில் இருக்கும், அந்த கரம் வச்சு இவன் படம் எடுத்திருக்கான். இது வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலிய ஒரு இலுமினாட்டினுடைய சித்தாந்தம் இது. இதை போய் நாய் பயிலுங்க போயிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டானுங்களேன்ற கோபத்தில் நம்ம போராட்டம் பண்ணோம். அடுத்த நாளே நான் கோர்ட்டில் போய் போட்டேன். நான் எஸ்ஐசி என்ன சொல்லியிருந்தேன் அது குறித்து? அப்போ எஸ்ஐசி என்ன சொன்னார்னா, இனி வரக்கூடிய படங்களில் முஸ்லீம்களை கதாநாயகனாக கொண்டு தலைப்பில் என்னுடைய மகன் நடிப்பார் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்து ஒரு பேட்டி பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் நடிச்சியா நீ, அதுக்கப்புறம் பீஸ்ட் எடுத்தேன், அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக ஜனநாயகம் படத்தில் கூட முஸ்லீமை தீவிரவாதி மாரி தான் எடுத்திருக்கேன். முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் வந்த படம், ஆனதுக்கப்புறம் வந்த படம். அவ்வளோ வன்மம் உன்னுடைய தலைவன்கிட்டயே இருக்கு. நீ ஏன்டா திமுகவை சுற்றி காட்டுற, ஏதோ அழுகுறாபோ. நீ ஏதாவது ஒரு முஸ்லீம் சிறைவாசியை நீ பார்த்துருக்கியா? பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு 10 ரூபா டீ வாங்கி கொடுத்துருக்கேன் நான். நீ யாரா நீ பொழப்பு நடத்துகிற, நல்லா தெரியுது. எங்கள் சமூகத்தை அப்படி பேசிட்டாரு, அதான் சொல்கிறேன். நீ சமூகத்தை இழுக்காத, நீ பொழப்பு நடத்துகிற. நீ ஒரு பாட்டு பாடின, கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகுன்ற மாதிரி உன் தலைவன் உனக்கு அழகுன்னு பாடினேன் இல்லையா? அந்த மாதிரி பாடி இறஞ்சி தின்னுட்டு போன்ற நான். அதை நம்ம எதனா சொல்ல போகிறோமா? ஒரு பொண்ணு கூட பாடினால, கொடுத்ததெல்லாம் கொடுத்தா, யாருக்காக கொடுத்தா, அள்ளி கொடுத்தார், எவன் அப்போ மட்டும் காசை கொடுத்தா, அது கேள்வி இல்லை. இல்லை இஸ்லாமியர்களை திமுகவுக்கு எதிராக திருப்பணுங்கிற ஒரு அஜெண்டாவோட அவர் இருக்கிறாரோ? அது பாஜகவுடைய கான்செப்ட். அது நாம் வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக முஸ்லீம்களுக்கு சில எதிராக செயல்படுறதை நம்ம சுற்றி காட்டணும், அது திருத்தணும், அது என் சமூகத்துக்கு ஆதரவாக செயல்படணுன்றதுக்காக நம்மளுடைய செயல்பாடுகள். இவனுங்க அயோக்கிய பயலுங்க இப்போ செயல்படைப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் முழுக்க வந்து பிஜேபி தான் தாவேக்காவை இயக்கு. எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி ஒட்டுமொத்த சிஸ்டமே இன்றைக்கி கிறிஸ்டினாட்டிக்கிட்ட போயிருக்கு, கிறிஸ்டினாட்டி மிஷினரிக்கிட்ட. அப்புறம் எப்படி பிஜேபி இருக்க முடியும்? அதுதான் காரணம். ஏன் சொன்னால் இவனுக்கு எதிர்க்காமல் இருக்கானுங்க பாருங்கள், சைலண்ட் மூடில் இருக்காங்க பாருங்கள்.
ஏங்க நீங்கள் சாதாரண நினைக்கல, ஏன் சைலண்ட் முறையில் இருக்குன்னா விடுத்தோம். ஏன்னா இங்கே கொள்கை ரீதியான அரசியல் தமிழ்நாட்டில் ஊன்றி இருக்குது. திமுகன்னு இருக்கலாம், அதிமுகன்னு இருக்கலாம், கம்யூனிஸ்ட்னு இருக்கலாம், விசிகான்னு இருக்கலாம், தாவேக்கான்னு இருக்கலாம், என்டிகேன்னு இருக்கலாம், எல்லா அமைப்பும் இருக்கலாம். ஆனால் கொள்கை ரீதியாக இருக்கானுங்க. எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் தமிழ்நாட்டில் வெகுண்டு எழுதுறாங்க. அது 8 வழிச்சாலையாக இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கமாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும், மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 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 கொந்தளிப்பு வருதா இல்லையா தமிழகத்தில்? இது போன்ற ஒரு போராட்டம் வட மாநிலங்களை நீங்கள் பார்க்க முடியாது, மற்ற மாநிலங்களும் பார்க்க முடியாது. அப்போ இதை ஒழிக்கணும், என்ன பண்ணணும்? அப்போ இந்த போராட்ட குணம் படித்தவனுடைய மன ரீதியாக உடைக்கணும், என்ன பண்ணணும்? அப்போ இந்தமாரி ஒரு ஆளை மக்களாக தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ நமக்கே என்ன ஆயிடுச்சு சொல்லுங்கள்? இத்தனை நாளாக பேசி என்னடா யாருன்னா யூடியூப் கூப்பிட்டா போகிறது இல்லை, நான் வேலை இருக்குங்கன்னு சொல்லிடுறது. ஏன்னா மனசு ரீதியாக இருக்கிறது இல்லை. என்ன பேசி இந்த மக்கள் திருந்த போகிறானு? ஏதோ ஒரு நாளாக கூத்தாடி பேசினான்றதுக்கு நம்பி ஓட்டை போட்டு அவன் முதல்வராக்கியிருக்கீங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சித்தாந்த மாற்றம், அந்த கவர்ச்சிகர அரசியல் இருக்கு. அதாவது எந்த அடிப்படையில் நம்ம விஜய் பிஜேபியோட அதுதான் சொல்கிறேன். அப்போ இந்த சித்தாந்த அரசியல் ஒழிஞ்சினா தான் இங்கே நாம் பிஜேபி கையாள முடியும். இப்போது வெஸ்ட் பெங்காலை நீங்கள் எடுத்துங்க ஃபார் எக்ஸாம்பிள். கம்யூனிஸ்ட் 25-30 ஆண்டுகள் ஒரு மயிரம் பிடுங்க முடியல பிஜேபியால். ஜோதி பாஸ் இருக்கும்போது பார்த்தீங்களா இல்லையா? அப்போ என்னடா பண்ணான்னு பார்க்குறேன். சரி, அப்போ இனி நம்ம தான் ஆளணும், நம்ம தான் இந்த மாநிலத்தை கைப்பற்றணும்னு நினச்சா வேலைக்கு ஆகாது. இது மம்தா பானர்ஜியை இறக்கி விட்றான். மம்தா பானர்ஜி ஒரு 10 வருஷம் ஆள விட்றான். இன்றைக்கி அவன் கைப்பற்றி உட்காந்துருக்கான் பிஜேபி. அதே ஒரு கான்செப்டில் தான் தமிழ்நாட்டுக்கு வராங்க அவங்க பிஜேபி. ஏன்னா பிஜேபி எல்லாம் உடனே அடுத்த வருஷமும் நம்ம ஆட்சிக்கு வரணுன்ற அளவுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. இது எனக்கு என்ன வேதனைன்னா, கம்யூனிஸ்டுகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸும் கூட இந்த விஷயம் தெரியும். தெரிஞ்சிருந்து ஏன் தாவக பூஜா பிடிக்கிறானுன்னு நமக்கு புரியல. இங்கே என்னென்னா கொள்கை ரீதியான அரசு. இப்போ அதிமுக ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் யார்? பிஜேபி. ஆமாம், முடிஞ்சிச்சு. அப்போ இப்போ இருக்கிறது திமுக கொஞ்சம் கட்டமைப்பு இருக்குது. இப்போ இந்த கட்டமைப்பு உடைக்கணும்னு சொன்னால் இப்போ தாவேக்கா தலைமை தாங்க வச்சு இப்போது தாவேக்கா நினச்சின்னா அதிமுகலேருந்து வந்த எம்எல்ஏக்கள் பாமகலேருந்து இன்னும் கொஞ்சம் பேர் கூப்பிட்டு தான் வந்திருப்பாங்க ஆதரவு. இன்னும் முழுக்க அதிமுக எதிர்பார்த்து இன்னொரு 10 எம்எல்ஏ கூட ஆதரிச்சிருக்கலாம் மேபி. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுவே ஆட்சி அமைச்சிருக்கலாம் அவங்க. ஆனால் அதை விட்டுட்டு திமுக கூட்டணியை உடைக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் பாஜக கான்செப்ட். இவங்களா தானே முடிவு எடுத்து போகிறாங்க. யார்? விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ. முடிவுன்னா வேறு வழி என்ன? ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுன்னு தானே முடிவுகள் எடுத்து. அது நம்மக்கிட்ட பேசிக்குது. பேக் டோரில் என்ன நடந்தது சொல்லுங்கள். இதே இந்த அண்ணன் திருமாவளவன் பேச சொல்லுங்கள். பேக் டோரில் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். மக்களுக்கு பேசுறது காங்கிரஸ் சொல்கிறது, தாவேக்கா சொல்லுது. பேக் டோரில் என்ன நடந்தது? இதுதான் பண்ணணும். இல்லை, காங்கிரஸ் அப்படி எப்படி பார்த்தா நீங்கள் மற்ற கட்சிகளை விட்டுருங்க. பிஜேபிக்கு நேர் எதிரான தேசிய பாலிடிக்ஸில் இருக்கக்கூடியது காங்கிரஸ். காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு தாவேக்காவை எப்படி நம்ம காங்கிரஸ் இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள தாவேக்காலேருந்து வெளியேற்று பாருங்கள். இவ்வளோ உறுதியாக பேசும்போது நீங்கள் பாருங்கள். ஏன்னா உண்மையிலே என்னென்னா திமுக சில பல விஷயங்களுக்கு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனால காங்கிரஸ் கொஞ்சம் கடுப்பில் தான் அந்த முடிவை எடுத்தாங்க. ஆனால் அதை விட மோசமாக தாவேக்கா இருக்கிறதுனால நிச்சயம் தாவேக்காவை கழட்டி விட்டு மறுபடியும் திமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஃபேக்ட்டுங்க இது. இன்றைக்கி முழுக்க தாவேக்காவை இயக்குவது பிஜேபி தான் நான் அடித்து சொல்லுவேன். அது எந்த இப்போது நடைமுறையில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்க முடியுங்களா? அப்படி என்ன விஷயத்தில் வெளிப்பட்டிருக்குன்னு கேட்குறேன். என்னத்தை வெளிப்படுத்தணுன்றேன். எதுக்கு வெளிப்படுத்தணும்? அவங்க எப்போ சிபிஐ விசாரணைக்கு போய் ஃபஸ்ட் டைம் போய் அழுதுகிட்டு வெளியே வந்தால், ரெண்டாவது போயிட்டு சிரிச்சுக்கிட்டே இப்படியே சீன் போட்டோம். அப்போ பேசி முடிச்சிட்டாங்க. அவங்க தான் அதிமுகவை நம்பி பலனில்லைன்னு நினச்சிட்டாங்க. அதிமுக முதுகில் தான் நம்ம சவாரி செய்யணும். நம்மளா ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும்னா அப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரு கட்டமைப்பு ஒரு கொள்கை இல்லாத கூட்டங்களாக இருக்கும்போது அது தமிழ் தேசியன்னு பேசுவான், திராவிடன்னு பேசுவான், திமுகன்னு பேசுவான், அதிமுகன்னு பேசுவான், நடுப்புற நம்ம குளிர் காயணும். இதுதான் பிஜேபியுடைய திட்டம். இப்போ இதுக்கு இந்த 5 ஆண்டுகள் தாவேக்கா ஆளணும். ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே கழிஞ்சு போயிடும். இந்த அதாவது வெஸ்ட் பெங்காலில் எப்படி பின்பற்றணும் அதை தான் தமிழ்நாட்டுக்கு பின்பற்றுறான். நான் வேணால் அடித்து சொல்லுவேன். வெஸ்ட் பெங்காலாச்சும் ஒரு 10 வருஷம் இது லாடம் இல்லாத குதிரை. என்னன்னா நான் இது முன்னாடி இன்டர்வியூகளில் பேசும்போது திமுக அதிமுகக்கு எதிராக இன்னொரு கட்சி மூன்றாவதாக வந்தாலே அவங்கள பாஜக பி டீமாக தான் இருக்கணுமான்னு நான் அவங்க கிட்ட கேள்வி கேட்கும்போது ஏன் மேலே கோவப்பட்டிருக்கிறீங்க அந்த கேள்வி கேட்கும்போது. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய நடைமுறை அப்படி இருக்குன்ற. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி நீ தாவேக்கு எதிராக பேசாதேன்றாங்க. என்ன சொல்கிறீங்க? இதோட நான் என்ன பேசுகிறேன்?
வேறு யாருன்னு சொன்னால் பரவாயில்ல. சரி, தமிழ்நாட்டுக்கு விஜயை பார்க்கக்கூடிய பொதுவாக இஸ்லாமியர்கள் சமூகங்கிறது ரொம்ப இறுக்கமான சமூகம். அதுலேயும் இப்போ முஸ்தபாங்கிறவர் பேசுகிறா, அதில் ஒரு பெண், அதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்களும் பேசுகிறாங்க. சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன அடிப்படையில் பேசுகிறீங்கன்ற இந்த பேசி அந்த கிரெடிட்டை வாங்கி நீங்கள் வந்து விஜய்க்கு கொடுக்க போகிறீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அது நம்மளால் ஏற்றுக்க முடியாது. திமுக வந்து இப்படி பேசினா அப்படி பேசினா துரோகம் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம், அது வேறு விஷயம். ஆளுகின்ற ஆட்சிக்கு எதிராக நம்ம பேசி நம்ம சமூகத்துக்கு ஆதரவான சில நிலைப்பாடுகளை உருவாக்குறதுக்காக நான் பேசின பேச்சுக்கள் தான். எதுவுமே நம்ம இல்லைன்னு சொல்ல, நம்ம இன்றைக்கி மாற்றிக்கல. அதுக்காக நீ அதெல்லாம் பேசி நீ தாவேக்காக கிரெடிட் வாங்கி கொடுக்காதன்ற. நான் நீ ஏதோ இறஞ்சி திங்கணுமா, இறஞ்சி தின்னுங்க. அதான் சொன்னேன்ல, பாட்டு பாடினீங்கள, அந்த மாதிரி பாட்டு பாடுங்க. அந்த தான் நீ பாட்டு பாடினாலும் சரி, நீ அவருக்கு பாராட்டினாலும் சரி, ஒரே பார்வை தான், சிரிக்கிறதும் இல்லையா? இப்போ வீட்டில் கூட நம்மளை பாராட்டி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சிரிப்பு வரும், வருமா வராது? அந்த சிரிப்பு கூட ஒரு ஆக்டிங்கே இல்லைங்க, ஒரு யதார்த்தமே இல்லையா, ஃபுல்லாக வந்துடும். என்ன எனக்கு ஒன்றும் புரியல. என்னது ஒரு யதார்த்தம் இருக்கணுமா இல்லையா? எம்ஜிஆர் கூட பாருங்க, எம்ஜிஆர் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சுறுசுறுப்பு, இங்கே வான்னு வரும், அப்படின்னு வரும், இப்படின்னு வரும், ஏதோ பேச வராது இல்லையா? அவன் போய் அதை என்ன எதுவுமே இல்லை, ஒரு ஏதோ அப்படியே சைலண்ட். அங்கே என்ன நடந்தாலும், ஒரு கால் பூகம்பம் வந்தாலும் அப்படியே உட்காந்துருக்கக்கூடாது. அவர்களை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றது என்னென்ன? யாரை பார்க்குறப்பாங்க? தாவேக்காவுடைய இந்த முஸ்தபா போன்றவருடைய கருத்தை பார்க்கக்கூடிய இஸ்லாமியராக இருக்கட்டும், ஜனநாயக சக்திகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றது என்ன? இல்லை, இது பண்ணுற கோமாளிகள் விஷயத்தை நீங்கள் வந்து மேலும் மேலும் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணிங்கன்னா அது சமூகத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவுன்ற, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் நீ இவ்வளோ அழுகிறவன், நான் என்னுடைய அலுவலகத்தில் எத்தனை நாள் தங்கியிருக்கான். இந்த சிறைவாசிகள் விஷயமெல்லாம் நான் பேசியிருக்கேன், பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அப்போ கூட நான் வந்து ஒரு சிறைவாசி குடும்பத்துக்கு இதெல்லாம் உதவி பண்ணணும்னு சொல்லி இன்ன வரையிலும் அந்த பையன் சொன்னதில்லை. இந்த பேச்சுக்கள் முதல்ல இஸ்லாமிய சமூகம் மத்தியில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? காமெடியாக தான் பார்க்குறாங்க. டே இவனா பேசலாம் பாடுறா, அவரே அழுகிறேன், டே சீன் போடுறேன்டா மாப்பிள்ள அப்படின்றாங்க. வேறு என்ன? சரிங்கண்ணா, பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க. கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.